நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. வாழ்வினை உன்னை பாடும் வரம் தருவாய் அம்மா. வாழ்வினை உன்னை பாடும் வரம் தருவாய் அம்மா. நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. மீனாட்சி தாயே தாயே சங்கீத சாகித்ய ஸ்வரலய ஞானோதயம். மதுரை அரசி மீனாட்சி அணிந்தரம் கிழியும் இசை பாடும் கருணை புரிவாய் கரம்புதித்தே என்னை கலைக்கும் பாரம்மா. கரம்புதித்தே என்னை கலைக்கும் பாரம்மா. நலம் தருவாய் என் தாயை முரளி குருவி இசை தர வேண்டும். முரளி குருவி இசை தர வேண்டும். மாலவன் சோதரி உமாமகேஸ்வரி அம்மா. மாலவன் சோதரி உமாமகேஸ்வரி மங்களம் சோலும் ஸ்ரீ புவனேஸ்வரி. மங்களம் சோலும் ஸ்ரீ புவனேஸ்வரி. நலம் தருவாய் வாழ்வினை உன்னை பாடும் வரம் தருவாய் அம்மா. நலம் தருவாய் மீனாட்சி தாயே தாயே. விளக்கேற்று விளக்கேற்று வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலவே. விளக்கேற்று விளக்கேற்று வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலவே. உணர்வேண்டு கிடந்தால் உழைக்காமல் இருந்தால் வருங்கால நமக்கு வளமாக வருமா. வந்தாச்சு வந்தாச்சு வருங்கால நமக்கு. விளக்கேற்று விளக்கேற்று வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலவே. தாமரை பூவாக அகமலரும் கையில இருக்கு வேலை அதை கட்டிட பண்டிகை நாளே. நெஞ்சில உள்ளது போல அதை நிம்மதி தந்திடும் வேலை. பணத்தானே நிம்மதிதான் பணக்காரே மனசுக்குத்தான் மதிச்சாலும் தவிட்டாலும் எனக்கு வீட்டில நிம்மதி உண்டு. விளக்கேற்று விளக்கேற்று வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலவே.
உள்ளம் வருவா சுத்துவதாறு நித்தமும் அழுவதாறு உத்தம புத்திரன் யாரு இங்கு சத்தியம் உள்ளவன் யாரு கேட்கும் ஒரு பிள்ளை சொல்லும் ஒரு பிள்ளை பசித்தாலும் தவித்தாலும் எனக்கு விட்டுல நிம்மதி ஒன்று விளக்கேற்று வெள்ளக்கேற்று வெள்ளிக்கிழமே விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலவே உணவு கிடந்தால் உழைக்காமல் இருந்தால் மறுபாக நமக்கு வளமாக வருமா வந்தாச்சு வந்தாச்சு வருங்கால நமக்கு தானானே 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 ஒரு தனதானே தானானே 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 இந்த தீபம் என்னும் எரித்து வணக்கமே கோமாளி கோமாளி இவன் கோமாளி கோமாளி வணக்கம் வணக்கம் கல்யாண சிவமரே வணக்கம் புண்ணியவதிகளுக்கு வணக்கம் வணக்கம் வப்பாட்டி வச்சிருக்கும் பப்புன்காரனுக்கு வணக்கம் 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 பேரன்பு கொண்ட பெரியவர்களே பெருமதிப்பிற்கு இடதறிமை தாய்மார்களே தாய்க்குழந்தைகளே சகோதர சகோதரிகளே இளைஞர்களே கலைஞர்களே வாலிபர்களே குழந்தைகளே நாடு ஓட்டு நல்லவர்களே ஏடு ஓட்டு மலத்தாளர்களே காலைக்காட் சென்று மாலை விடுதமை ஏழை விவசாய பெருங்குடி மக்களே எங்களுக்கெல்லாம் காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர்களே உங்கள் எத்தனை பேருக்கு எனது சார்பாக நாடக கலை குழுவின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 லட்சுமணா நாடகம் ஆரம்பிச்சாச்சு வணக்கம் வணக்கம்னு சொல்லி நம்மளும் மாசம் 30 நாள் 30 ஊர்ல போய் ஆமா 10 மணிக்கு வெளியில போனோம்னா 10:30 வெளியில போனோம்னா வணக்கம் வணக்கம்னு சொல்லிட்டு நாடகம் ஆரம்பிக்கிறான். ஆமா சில நேரத்துல இந்த நாடகத்துல சொணக்க வந்துருது. சொணக்க ஏன் வருது? வந்துருது ஒரு சில இடங்கள்ல. சரிங்க, ஊரை பார்த்தவன வரேன். ஆமா. அப்புறம் ஒரு சில நேரத்துல வந்துறது காரணம் சொல்ல வேணாம். என்ன அப்படி சொணக்க வந்துடும். ஆனா இந்த நாடகத்துல சொணக்க இருக்கக்கூடாது. ஏன் இதை எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன்னா, சொணக்க நாடகத்துல நம்ம சொணங்கிட்டோம்னா மக்கள் சொணங்கிடுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கிறோமா அந்த அளவுக்கு நாடகம் விண்ணுன்னு நிக்கும். நீங்க வந்திருக்கும் போது விண்ணு நிக்காம விட்டுருமா மாப்ள? பாத்தியாரே, நம்ம நாடகத்தை பத்தி நம்ம அப்படியே வைங்க, எதுவுமே தோணல, சவுண்ட் மட்டும் வேணாம், அப்படியே இருக்கணும். ஏன் என்ன காரணம் அப்படின்னா, அதாவது இந்த நம்ம நாடகத்தை பத்தி நம்ம ஊர் மட்டும் இல்ல, இந்த சுத்து வட்டாரமே பேச்சா பேசணும்.
எப்படி நம்ம பேச்ச தவிர வேற யாரு பேச்சும் பேசப்படாது. பேசக்கூடாது. அடுத்த வருஷம் நாடக வைக்கத்தொட்டிக்கு நம்ம நினைப்பு இருக்கணும். இருக்கிற அளவுக்கு நம்ம செய்யணுங்க. நல்லா செய்வீங்களா? நல்லா செய்யறதுனாலதான் எங்க மாமா அழகுராஜ மாமா போட்டு கூட்டி வந்திருக்காரு. என்னன்னு தெரியலையே, ஒன்னையுமே போடுறாரு. என்னையவே எதுல போடுறாரு? நாளத்துலதான். அது என்னமோ தெரியல. கணக்கு எனக்கு சவுண்ட் வேணாம். எனக்கும் அவருக்குள்ள 1000 இருக்கும். அதை நீங்க யாரும் கண்டுக்கிறப்படாது. சரிங்களா? வந்தியெல்லாம் பொட்டி அமுக்கணமா போனமான்னு இருக்கணும். சரி எதையும் கண்டுக்கிறப்படாது. அதே மாதிரி ஆல்ரவுண்ட். அப்பா மாமா வந்திய மாமாவா? நீங்க எனக்கு இவரை சொல்றீங்க. அவர் எனக்கு கூப்பிட்டது ஆல்ரவுண்டர் யாரு? நீ வேற ஏதாவது மயக்கத்துல பக்கத்தூரியா? பக்கத்தூரா இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்றது யாரா இருந்தாலும் நானும் மாப்பிள்ளை மச்சனே ஒண்ணுங்க. ஒண்ணுதான். இங்க வந்துட்டேன். சவுண்ட் மட்டும் வேணாமே. இங்க சொல்லுங்க. இங்க வந்துட்டு அப்படினாலே தொழில் மட்டும் தான் மாப்ள. தொழில் மட்டும் தான். ஆமா. மச்சனே மேல அந்த திரைக்கு அங்கிட்டு தான். இங்க வந்துட்டோம்னா நம்ம தொழில் மட்டும் தான். ஆமா மாப்ள. நீங்க யாரோ நான் யாரோ கிடையாது. இந்த ஊர் யார்? இப்ப நான் கேக்குறேன். சொல்லுங்களே. பெட்டி யார்? பெட்டி நம்ம பெட்டி. யார் மிருதங்க? நம்ம மிருதங்க மாப்ள. யார் ஆல்ரவுண்ட்? நம்ம ஆல்ரவுண்ட். யார் தாளம்? நம்ம தாளம். யார் சீனு? நம்ம சீனு. யார் மேடை? நம்ம மேடை. யார் மக்கள்? நம்ம மக்கள். யார் மைக் செட்? நம்ம மைக் செட். இதெல்லாம் நம்மன்னு சேர்க்கிற மாதிரி. ஆமா. யூடியூப் சேனல் மச்சாந்தே வந்திருக்காரு. மாசானா அங்கிட்டு ஒருத்தர் நம்ம தெரிஞ்ச நண்பர் வந்திருக்காரு. இப்படி இவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னா யாரு நம்பி வந்திருக்காங்க? இவங்க எல்லாம் யாரு? நம்ம. யாரு கொண்டாட்டி? யாரு பொண்டாட்டியா? விளங்காதவளை எதடா நான் எதை சொல்லிக்கிறீங்க? பொண்டாட்டி நம்ம. நான் அதை சொல்லவே இல்லையே. சொல்லாத இடத்துக்கு போகக்கூடாது. இதில் எதுக்காக நான் சொல்றேன்னு கேளுங்க. கையை வச்சு இப்படி பேசாம இப்படி நேரா வச்சு பேசுங்க. யாரு நீங்க வந்து எப்படி எப்படி வச்சிருக்கீங்க? யாரு? நான் கையை இந்த நோட்டீஸ் இப்படி வச்சிருக்கேப்பா. அசிங்கமா இருக்குங்க. யாரு? அடே அப்பாலு. நீங்க இருந்தா மைக் எடுத்து பேசும்போது அம்புட்டு ஈச்சு புடுங்குது. அதுக்கு என்ன பண்றது? நான் சொல்றேன்னா நீங்க நிக்கும்போது எனக்கு ஈச்சு புடுங்குது. அதெல்லாம் கண்டுக்காத. விடுப்பா பாத்தியாரே. எதுக்கா சொல்றேன் அப்படின்னா, இந்த வந்திருக்க அப்படின்னா நாடகத்தை பத்தி பெருமையா சொல்லணும். இது பூரா நம்மன்னு சேர்க்கிறோம். நம்மன்னு சேர்த்தா தான் எப்பவுமே ஒற்றுமை. இதை ஏன்னா பிரிச்சு நம்ம பேசுறோம்னா அது வேற மாதிரி பிரிவினையா போயிடும். அதனால நாடகத்தை பத்தி இந்த வட்டாரமே பேசுற அளவுக்கு நம்ம நடத்திட்டு போகணும். நம்ம நாடகத்தை பத்தி காலையில கிராம மக்கள் சொல்லணும். அழகுராஜா மாமாட்ட நாடா அருமையான நாடாம்பியா அப்படின்னு கிராம மக்கள் சொல்லி அவர்கிட்ட சந்தோஷமா காசை கொடுத்தானே அவர் சந்தோஷமா நம்மள்கிட்ட காசை கொடுக்கணும். நம்ம சந்தோஷமா வீட்டுக்கு வாங்கி போக முடியும். இப்படி எல்லாமே சந்தோஷம் தான். வேற ஒண்ணும் இல்லையா? இல்ல நீங்களும் வேற ஏதோ மயக்கத்துல இருக்க மாதிரி தெரியுது. ஒண்ணும் இல்லையே. எல்லாம் வந்தது பூரா ஒரே மயக்கமா தானே இருக்குது. உன்னை பார்த்தே மயங்கி இருக்கான். போல என்னைய பார்த்து நேத்து போன மயக்கம் என்ன? என்னைய பார்த்து கொண்டு போய் விட்டாங்களாடா 300 கிலோமீட்டர் அங்கிட்டு. சரி என்ன பண்றது? ஒவ்வொரு நாளைக்கு அப்படித்தான் நம்ம போய் சேர்ந்துடுறோம். ஆமா. அதனால ஒரு சில நாளைக்கு கிட்டத்துல வந்துருது. இன்னைக்கு வந்த மாதிரி ஒரு சில நாளைக்கு ரொம்ப வெகு தூரத்துல போட்டு விடுறாங்க. என்ன பண்றது? கிராம மக்கள் கேஸ் கேட்கும் பொழுது நம்ம போய் தானே ஆகணும். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இடத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா ஏன்டா அந்த ஊருக்கு நாடகத்துக்கு கடுப்புல தொழில் பண்ணுவான். கசா 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 கசான்னு அப்படியே நம்மளை பப்பனையும் பேச விடாம ஆட விடாம அந்த பக்கத்துல படத்துக்கு ஆத்தாப்புறம் எழுப்பி விடுங்க. சத்த நேரம் எழுப்பி விடுங்க. ஆரம்பத்திலே இப்படி விழுந்து படுத்தா நல்லாவா இருக்கு? அன்னதான சாப்பாடு நல்லா விரைக்க புடிச்சு போட்டு வந்து விரைச்சு போய் கிடக்க வர அம்பிட்டு எந்திரிக்குது. சாம்பார் தானே, சாம்பாருக்கே மயக்குதாடா. அப்ப கறி மீன் முட்டையெல்லாம் தின்னுட்டா எங்கிட்டா எந்திரிக்க மாட்டேன். கீழே கீழே அவ்வளவு குழுகுழுப்பு இருக்கு மாப்ள. குழுகுழுப்பு தரையில அப்படி தூக்கம் வர. இப்ப எனக்கெல்லாம் அம்பிட்டு தூக்கம் தான் வருது. என்ன பண்றது? தூங்க முடியுமா? நம்ம தூங்க. இப்ப எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நாங்க தூங்கணும். தூங்க முடியுமா? முடியுமான்னு கேக்குறேன். எவ்வளவு தூக்கம் இருந்தாலும் நம்ம வந்து நீங்க வந்திருக்க அப்படின்னா வேஷம் போட்டு வெளியில வந்தாச்சுன்னா என்ன செய்யணும்? என்ன மாப்ள செய்யணும்? நம்மளுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை ஓரம் கட்டி மூளையில போட்டுட்டு இங்க வந்துட்டோம்னா நம்மள மாதிரி கலகலப்பா யாரும் இல்லாத மாதிரி நடந்துக்கிறேன்னு. ஆமா. ஒரு சில இடங்கள்ல சொல்லுங்க மாப்ள. பாத்தீங்கன்னா நாடகத்துக்கு போயிருவான். சரி. இந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர்கள் வந்து கிராம மக்கள் ரொம்ப பல லட்சம் செலவு பண்ணி நாடகத்தை வச்சு விடுவாங்க. இந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்குனே ஒரு சில கூட்டம் வர்றது. ஆமா. இருக்கிற சரக்குல ரொம்ப லோக்கல் சரக்கை வாங்கி அடிச்சு விட்டு அது நல்லா வீசின சரக்கு 8 வீட்டுக்கு அங்கிட்டு வரும்போது வீச்சமா வீசி தொலையும். சரக்கு மட்டும் இல்ல, சரக்கு வீசின சரக்கு அதுல இந்த நார்ன வாயில போயில வேற கொட்டி அதை வேற நசுக்கு நசுக்கு நசுக்கி அதை உதட்டுல இழுத்து அதை வேற உள்ள தள்ளி அப்புறம் பீடி சிகரெட்டு. உண்மையிலேயே அது சாப்பிடுற ஆம்பளைக்கு ஒண்ணும் இல்ல. அந்த முத்தம் அந்த அந்த வீசி போன வாயிலே என்ன பெத்த புண்ணியவதிய முத்தம் வாங்குது புருஷங்கிட்ட. அந்த புண்ணியவதியை என்ன பாடுபடுங்க. ஒரே ஒரு வேண்டுகோள், நம்ம ஊருக்கு நாடகத்துக்கு வந்ததுக்கு பெண்களுக்கு நல்ல விஷயம் சொல்லி
சொல்லிட்டு போறேன். சொல்லுங்க மாப்பிள. யாரும் உங்க வீட்டுல இப்படி குடிச்சு விட்டு ஆம்பளைய தண்ணி அடிச்சு விட்டு போயில அடிச்சு விட்டு கஞ்சா அடிச்சு விட்டு யாரும் ஆமா உண்மை தேப்பறன பீடி சிகரெட் இதுகளை அடிச்சு விட்டு முத்தம் கொடுக்க வர்றாங்களா? வர்றா குடுத்து விட்டு மூதியாவி மல்லாக்க அடிச்சு படுத்து கிடக்கும் போதையில. ஆமா. அந்த நேரம் ஒண்ணு வேண்டாம், ஒரு 1/2 லிட்டர் பெட்ரோலை ஊத்தி வாயில ஒரு தீப்பெட்டியை பொருத்தி போடுங்க, முடிஞ்சு வச்சு சொல்லி. சிவனாண்டி இது தேவையாது. தேவையில்ல மாப்பிள. உண்மையிலேயே பொறுமைக்கு சிறந்தது யாருன்னா தாய்மார்கள் தான். இத்தனை பேர் 5000 பேர் இந்த சபையில உட்கார்ந்து ஆண்கள் நாடகமாக்காதல பெண்களுக்கு நிகர் இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. எப்படி சொல்றீங்க? பெண்கள் இல்லாத சபை நிரக்கவே நிரக்காது, விளங்கவே விளங்காது. எப்படி மாப்பிள? ஒரு நல்ல காரியம், ஒரு நல்லது கெட்டது, கல்யாணம் காது குத்து எங்கேயா இருந்தாலும் பெண்கள் இல்லாத சபை நிரக்கவே நிரக்காது. இப்ப நம்ம ஊர்ல வேற ஆம்பளைல உட்கார்ந்து கிடமே சரி நாடகம் நல்லா இருக்குமா? இப்ப நம்ம அங்கே விட்டு நம்மளே வச்சு பேசுவோம். நம்ம மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? கரெக்டா 10 பேர். கரெக்டாதான் சொல்லுவீங்களா? சரியா சொல்ல மாட்டீங்களா? சரியாக 10. சரியாக மொத்தம் இப்ப சரியாக 10 மணி அளவில் நானே சொல்றேன். ஆமா ஆமா கரெக்டா 10 மணிக்கு நான் சொல்றேன். மாப்பிள இன்னைக்கு ஒண்ணு கூடுது. என்ன கணக்கே தப்பு. முதல்ல எப்படி வச்சாரு? இன்னைக்கு ஒண்ணு கூடுதுல. சொல்லுங்க, சரியா சொல்லுங்க. ஆம்பளை எத்தனை பேரு? மொத்தம் 8 பேரு. 8 பேர் தானே தேர? ஆம்பளை எத்தனை பேரு பாருங்க, கணக்கு பண்ணி பாருங்க. 2 4 5 நாரதர் 1 6 ராஜபட் 1 7 ஆமா. வண்டியில வந்தது யாரு? ஓ அப்படியெல்லாம் கணக்கு சேர்க்கிறீங்களா? டிரைவர் 1 8. சரி, டிரைவர் 1 8, அழகராஜா மச்சா 1 9. பொம்பளை பிள்ளை எத்தனை பேரு? மொத்தம் 2 பேரு. எத்தனை பேரு? 2 பேர். 2 பேரு. ஏமா 2 பேர் இல்லையா? ஆமா 2 பேரா? அப்புறம் அந்த அவங்க அம்மாளையும் சேர்க்கிறீங்க. அட நல்லா இருக்கே. அதுல கணக்குல சேர்க்க வேணாமா? ரூபாவை கணக்குல சேர்க்கணும். நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு இன்னைக்கு வந்திருக்க டான்ஸை விட அவங்க அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியுமே. உண்மையாவே நீ லொப்ப பையன் தெரியும் எனக்கு. வாங்க. ஹலோ, இங்கு ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் செந்தில் முருகன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. நானே சொல்லிடுறேனே, இவ்வளவு நேரம் இழுத்தா நேரம் ஓடி போயிடும். இங்க சிறந்த முறையில் இங்கு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாமா நாங்கூரை சேர்ந்த ஓவி புஷ்பநாதன் அவர்களுக்கு நம்மளது கிராமத்தின் சார்பாக பொன்னாடப்பட்டுப்படுகிறார்கள். தட்டுங்கட தம்பியலா கையை இதிலே வச்சுக்கிட்டு இருக்காம. சிறந்த முறையில் இங்க ஆளோடு மாஸ்டர் என பாசமிகு அன்பு மச்சான் அரச உலகத்தை சேர்ந்த எஸ்பி லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடப்பட்டுப்படுகிறது. தாளவாசிக்கு அன்பு சித்தப்பா பரமசிவம் அவர்களுக்கு பொன்னாடப்பட்டுப்படுகிறது. இங்கே பப்பனாக நடிக்கும் அன்பு மாப்பிள்ளை இருங்க, அவங்கள சொல்லிட்டு அப்புறம் சரி சொல்லு. சிறந்த முறையில் இங்கே ஒளிவொலி அமைப்பு அன்புள்ளம் அருமையான ஒளிபெருக்கி கொட்டகமைப்பு அன்புள்ளம் ஸ்ரீ குணார் ரேடியோஸ் அன்புள்ள உரிமையாளர் எம் குமரேஸ்வரன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடப்பட்டுப்படுகிறார்கள். சொல்றேன் எல்லாத்தையும் சொல்றேன். கிட்டத்தில் உட்காந்துருந்தவள கையை பூரா அங்கிட்டு உட்காந்துக்கிட்டு சொல்றேன். சிறந்த முறையில் எங்களுக்கு காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடப்பட்டு சார் நீங்கள் வாங்க, கூப்பிடுறாங்க வாங்க. எங்களுக்கு காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடப்பட்டு சரி. விஓ அன்பு உள்ளத்திற்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடப்பட்டு எங்கிருந்தாலும் உடனடியாக விழாமடிக்கிறபடி அன்போடு அழைக்கின்றார்கள். கிராம நிர்வாக அதிகாரி ஐயா எங்கிருந்தாலும் உடனடியாக விழாமடிக்கிறபடி அன்போடு அழைக்கின்றார்கள். தலையாரி அன்பு ஐயா எங்கிருந்தாலும் உடனடியாக விழாமடிக்கிறபடி அன்போடு அழைக்கின்றார்கள். இபி வயர்மேன் அன்னார் எங்க இருந்தாலும் உடனடியாக விழாமடிக்கிறபடி அன்போடு அழைக்கின்றார்கள். வாட்டர் போர்டு பாஸ்கரன் அன்னார் எங்க இருந்தாலும் உடனடியாக விழாமடிக்கிறபடி அன்போடு அழைக்கின்றார்கள். வந்திருக்கேன். சத்தியமூர்த்தியா செந்தட்டியதல் பாட்போர்டு அன்புள்ளம் சத்தியமூர்த்தி என்பார் எங்கிருந்தாலும் உடனடியாக விழாமடிக்கிறபடி அன்போடு இருக்கின்றார்கள். சத்தியமூர்த்தி அண்ணார் எங்க இருந்தாலும் உடனடியாக அவர் தானே
இல்லையா ஈபியா ஈபி பேண்ட்டை போட்டுக்கிட்டு வர்றது இல்லையா அப்படி கையில கட்டிக்கிட்டு டவுசரே விட மாட்டாப்லையா சரி பொண்ணு உரிச்சு உட்காந்துருக்கு அப்புறம் சொல்லிக்கிறலாம் சரி 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 வேண்டு ஓடல அப்புறம் டவுசரே ஓடல இருக்கிற விஷயமெல்லாம் அந்த பப்ளிக்லயா நான் சொல்றது. சிறந்த முறையில் இங்கு நாடக அமைப்பாளர் அன்பு மாமா அழகுராஜா புதுக்குளத்தை சேர்ந்த வி எம் அழகுராஜா மாமா அவர்கள் நம்மளுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடப்பட்டு வந்துட்டாரா இங்கு பப்பனாக நடிக்கும் அன்பு மாப்பிள்ளை ஒக்கூர் அருகாமையில் உள்ள திருமன்பட்டியை சேர்ந்த முத்துராஜ் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். யூடியூப் சேனல் அன்புள்ளம் மானாமதுரையை சேர்ந்த எனது அன்பு மச்சான் மேடை நாடகம். ஆமா என்ன தூங்க முஞ்சி மாசான மச்சான் அவர்களுக்கு நமது கிராமத்தை சார்பாக பொன்னாடப்பட்டுகிறார்கள். அவர் பார்த்திபுனரை சேர்ந்த அவர் மாமாதான் முடிச்சிருவோம் அந்த முடிச்சிருவோம். நீங்க நல்லா மறைச்சுக்கிட்டு உட்காருப்பா நீ பொழந்துக்கிட்டு உட்காராம. ஓ கடவுளே உள்ள இருக்கிறது ஊரா தெரியல இந்த கொடுமையாடா. நான் போற ஊரெல்லாம் இதை பார்த்தே மாப்பிள நீங்க தெய்வ கடாட்சியமான ஆளு மாப்பிள. சரி சரி இப்ப எதுல வெற்றிக்கு வேற யாருக்கு கூட குவளவேலியா குவளவேலி தாய் கிராமத்தில் இருந்து யாராவது வந்திருந்தால் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றார்கள். குவளவேலி கிராமத்தில் தாய் கிராமத்தில் இருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் எங்க இருந்தாலும் உடனடியாக விழாமடிக்கிறபடி யாராவது ஒருத்த வந்திருந்தா வருமாறு அன்போடு வேண்டியுரிமை கேட்டுக்கொள்கிறார்கள். வாங்க இந்தா வந்திருக்காங்க 2 பேர்ல ஒரு ஆள் தேவை. பொன்னாடு போற்றிய மாபெரும் கிராமமாகிய மரியாதைக்குரிய அன்பு கிராமம் நமது கருவக்குடி கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் விழாவினை நடத்தி கொண்டிருக்கும் அத்தனை விழா கமிட்டியர்களுக்கும் மனமார்ந்த எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் எங்களது குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நடிகர் வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்புறம் என்ன வத்தியார ஆமா நம்மளுக்கு பொன்னாடை போத்திட்டாங்க அப்படின்னாலும் ஒரு சந்தோஷம் தான். அப்ப நம்மளை பொன்னாடை போத்துறாங்க என்ன காரணம் நம்மளை மதிச்சிருக்கான்னு அர்த்தம். உண்மைதானே? அப்ப என்ன செய்யணும் இந்த மரியாதையோட காப்பாத்திக்கிறேன். எப்படி சொல்ல முடியுமா? எப்படி அம்பிகையே ஈஸ்வரியே எமே ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே எமே ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே எமே ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி பொங்காரியே வெற்றிக்காரியே பொங்காரியே வெற்றிக்காரி நம்முடைய கீழே பகவதி முத்தமாரி ஈஸ்வரியே எமை ஆள வந்த கோவில் குங்குமக்காரி ஆள வந்த கோவில்
என்ன நோக்கம் இருக்கு மாப்ள? சில பேர் இருந்திருப்பா பப்பன் கார்பே நல்லா பேசுவானா, நல்லா பாடுவானா, நல்லா ஆடுவானா, என்ன ஆடுவானா, நல்லா இது செய்வானா, எது செய்வானா, தொழில் என்ன சொல்றீங்க? ஆமா சில பேர் அப்படி எண்ணத்தோட தானே வர்றது. ஆமா மச்சான். சில பேர் ஏன்னா நிறைய பேர் வர்றவங்களே நாடகம் வரவங்களே கொஞ்சம் சத்த நேரம் பப்பு டான்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு போவான். ஆமா அப்படின்னு வர்றவங்க தான். அப்புறம் வந்துருப்பா சில பேர் டான்ஸ் காரப்பல நல்லபடியா கூட்டியாதுக்காங்க. இல்ல எதுவும் கிளவிய கூட்டியாடுறாங்களா என்னன்னு தெரியலையே. கேளடி நாங்க அட்வான்ஸே வாங்க மாட்டோம்யா. நானே மாமன் அப்படி சத்தியம் சபதம் பண்ணியிருக்கேன். நான் என்ன சொல்றேன் தைரியத்துக்கு சொல்றேன். கிளவினா நாங்க எப்படி வருவோம், எப்படி போடுவாங்க? நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு என்ன புரியலையா? என்ன சொல்லுங்க. வர்றவங்க அப்படி நோக்கத்துல வருவாங்கன்னு சொல்றேன். நீங்க ஏன் அவசரப்படுறீங்க எதுலயுமே? நான் கிளடியார்ல வர மாட்டேன். நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கிளவிய கூட்டிக்கிட்டு வந்து இங்க ஊரு கருவக்குடியில யாரு செருப்புட்டு அடி வாங்குறது? அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அருமையான பிள்ளடா. என்ன சொல்றீங்க? தக்காளி என்னமோ தெரியல, அவங்க அந்த டான்ஸை விட அவங்க அம்மா தாண்டா மினுமினுப்பு. அப்பா என்னன்னு தெரியல, ஆளு பல பல பலன்னு இருக்காடா. ஆளு பேக்க கொறுத்து போட்டு வர்றதுல இருந்து ஆளு தகன்னு என்ன போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஆளு ரொம்ப மினுக்குதாடா. ஆளு இந்த பிள்ளை இருக்க இப்படி போகுது, அது இப்படி போகுது. அருமையான பொம்பளை பிள்ளை. தக்காளி பழம் மாதிரி தலை பப்பாளி பழம் மாதிரி பல என்னடா கொலா கத்தன மாதிரி கம்பெனியா? சரி சரி சரி. எப்படி பிள்ளை நாங்க பிள்ளை எப்படி ஆளு எப்படி ஒவ்வொரு நாளைக்கு கிளடு கட்டி வந்து சேர்ந்துரும். சரி. ஒவ்வொரு நாளைக்கு குமரி புள்ளி வந்து சேர்ந்துரும். ஆமாங்க. ஆனா இந்த கிளடு கட்டைன்னு நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கிளவி வர்ற அன்னைக்கு எப்படி, ஆனா ஊருக்கு யாருக்கும் தெரியாது. அடே அப்பா கிளவி வர்ற அன்னைக்கு நம்ம பிராடு அங்க போய் வெளியில அப்பத்தான் ரொம்ப பேசுவீங்க. எப்படி மச்சான்? அடே அப்பா ஆளு தக்காளி பழம் மாதிரி இருக்கு, பப்பாளி பழம் இருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல எந்த ஒரு டான்ஸ் நீங்க பார்த்ததே கிடையாது. அப்படி ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லும் போதே இங்க தெரிஞ்சுக்கிறேன் என்னன்னு. எங்கனையோ கிளவிய கூட்டியாந்துட்டேன், பப்பனுக்கார பிராடு பேசுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். சரி. ஆனா இன்னைக்கு அதுக்கு வேலை இல்ல. என்ன மச்சான்? ஒரே வர்ணிப்பித்தான். என்ன ஆளு பல பலன் இருக்கான். சரி. நாடக உலகத்துல நல்ல கலரான ஒரு பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளை, அருமையான பிள்ளை. சரி மச்சான். கருவக்குடி கிராமத்துல அருமையான பிள்ளை. பப்புனுக்கு ஏத்த டான்ஸ் எங்க மாமா அழகுராஜா மாமா சேர்ந்து ஜோடினா இப்படித்தான் இருக்கணும்னு சேர்ந்து போட்டுருக்காரு. அப்படி போடுங்க. அருமையான பொம்பளை பிள்ளை. அடுத்து பாத்தீங்கன்னா வள்ளியம்மா. அடே அப்பா பாடகி பி சுஷிலா மாதிரி பாடக்கூடிய ஒரு திறமையான வள்ளி. அதே மாதிரி நாரதர். அவரும் சாதாரண கிடையாது. பாட்டுனா பாட்டு, பேச்சுக்கு பேச்சு, வீச்சுக்கு வீச்சு. அந்த பொரோட்டா கடையில விளையாடுறாரு, விளங்காத வேலை முகரே பாரு, பேச வீச்சு விடுவாப்ல அப்படி சொல்லு அப்படின்னு அருமையான நாரதர். அதே மாதிரி முருகன் பூராமே அருமையான நடிகரியா. அதுல ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். சொல்லுங்க. நான் சொல்றதுக்காக இல்ல, நீங்க வெளியில வர விட்டு ஒவ்வொரு நடிகர்களையும் பப்புனு டான்ஸ், வள்ளி, நாரதர், முருகன் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பாருங்களேன். ஆமா பூரா ஒரே மாதிரி, ஒரே ஈத்துல ஈண்டது மாதிரி, ஒரே மட்டம். அழகுராஜா எப்படி தேர்ந்தெடுத்தாரு தெரியல. ஆமா. அடுத்து தாளக்காரன் சித்தப்பன் பரமசிவமும் அப்படித்தாண்டா இருக்காரு. பூரா ஒரு டம்முக்குள்ள ஓட்டு அடைச்சிடலாம். அப்படி இருக்கிற ஆளு, அப்படி சிறந்த நடிகர்கள். ஏன்னா அந்த நாடகத்துக்கு கதாநாயகன் முருகன். ஆனா ஆரம்ப கதாநாயகன் யாரு தெரியுமா? அடிய நான் தான். எப்படி சொல்றீங்க? நான் பார்த்து நீட்ட நினைச்சா நீட்டலாம். நான் எங்க பார்த்து சுருக்கணுமோ அங்க சுருக்கிடுவேன். சுருக்க வேண்டிய இடத்துல சுருக்கி, நீட்ட வேண்டிய இடத்துல நீட்டி இந்த நாடகத்தை நல்ல முறையா நடத்தியாகணும். ஏன்னா நாடகத்துக்கு கதாநாயகன் முருகன் தான். நான் என்னத்தை தான் விடிய விடிய காவுன்னு கத்துனாலும், என்னத்தை எவ்வளவு நேரம் நின்று பேசினாலும், பாடினாலும், ஆடினாலும் முருகன் வராம ஊர்ல ஒத்த ரூபாய் வாங்க முடியாது. அதனால நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இன்னைக்கு அருமையான நடிகர்கள் வந்திருக்கா அப்படின்னா அவங்க எல்லாம் சரியான நேரத்துக்கு வெளியில வர்றது எல்லாமே என் கையில தான். இந்த வள்ளி திருமண நாடகமே கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து வச்சுட்டாங்க. இந்த வள்ளி திருமண நாடகமே மொத்தமே யார்
யாரு கைக்குள்ள தெரியுமா? யாரு கைக்குள்ள? பப்புனு ஏன் கைக்குள்ள அடக்கா. ஆஹா, இதுக்குள்ளதே இருக்கு. 5 பூதம் எங்கேயே போயிட்டாரு வாத்தியாரு. சரி இது என்னன்னே தெரியல எனக்கு. 5 பூதம் எனக்கு பிடிக்கவே இல்லையா. கண்டா இருக்கும் இட கந்த தோட்டம், என் காதலி இருக்கும் இட மன தோட்டம். கண்டை இருக்கும் இட கந்த தோட்டம், காதலி இருக்கும் இட மன தோட்டம். கண்டை இருக்கும் இட கந்த தோட்டம், என் காதலி இருக்கும் இட மன தோட்டம். சைக்கிளுக்கு ஓட்ட நடக்கிற ஓட்டம், என் கிட்ட வந்து வந்தடா வல்லவ போட்டம். பாஞ்சாலி நீதமாடி அருமுகசாமி அந்துரமாடி. பாஞ்சாலி நீதமாடி அருமுகசாமி அந்துரமாடி. கண்டை இருக்கும் இடம் கந்த தோட்டம், காதலி இருக்கும் இடம் மன தோட்டம். கோபப்பட மாட்டான கோயம்புத்தூர் பொண்ணு, வீரமான பொண்ணு, வீரமான பொண்ணு. கோபப்பட மாட்டான் நம்ம கோயம்புத்தூர் பொண்ணு, வீரமான பொண்ணு நம்ம வீரபுரம் பொண்ணு. கோபப்பட மாட்டான கோயம்புத்தூர் பொண்ணு, வீரமான பொண்ணு, நம்ம வீரமான பொண்ணு. கூட பார்க்க மாட்டான் திருச்சிக்கார பொண்ணு, சீக்கிரத்தில் சிரிக்க மாட்டான் சிவகாசி பொண்ணு. ஏழு பெண்ணுக்கு தாய் வீரமான மனதடா, தமிழ் பொண்ணுக்கு தங்கமான மனதடா, கடலூர் பொண்ணுக்கு கல்போட உதடடா, காதல் பொண்ணுக்கு மன கையில நடப்பா, சாமி பொண்ணடா, இவை ஆன பொண்ணடா, சைத்தை கடுகட்டா, இவ மனதடா, சில பொண்ணு தேடி முன்னேறி சுத்தி போட்ட பேரழகி நைனா, ஓ நைனா, கண்டை இருக்கும் இடம் கந்த தோட்டம், காதலி இருக்கும் இடம் மன தோட்டம். கலிங்கடத்த மாட்டா நம்ம காரைக்குடி பொண்ணு, கலிங்கடத்த மாட்டா நம்ம மதுரக்கார பொண்ணு. கலங்கிடத்த மாட்டா கவிதா பொண்ணு, மயங்கிடத்த மாட்டா அந்த மஞ்சுளா பொண்ணு. பூரா வள்ளி வேறா சொல்றாரு. ஐயோ கலிங்கடத்த மாட்டா நம்ம காரைக்குடி பொண்ணு, கலிங்கடத்த மாட்டா நம்ம கலிங்கடத்த மாட்டா நம்ம காரைக்குடி பொண்ணு, கலிங்கடத்த மாட்டா நம்ம மதுரக்கார பொண்ணு. வாயத்தோடு பேச மாட்டா வாழமாடி பொண்ணு, பொண்ணை வச்சு அந்த பொண்ணை பெண்ணுக்கு ரெண்டு மடங்கு அறிவிடா, திருப்பி பேச பெண்ணுக்கு திருப்பி வர அழைச்சா, நைனா, ஓ நைனா, கண்டை இருக்கும் இடம் கந்த தோட்டம். இந்நகரத்தின் பொன்னகரமாய் நன்னகரமே இருக்கும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் அரசுகுல பஞ்சாயத்தை சேர்ந்த உங்க பஞ்சாயத்து அப்படியா? அரசுகுல பஞ்சாயத்தை சேர்ந்த செந்தட்டியந்தல் குரூப் கரமக்குடி கிராமத்தில் அல்பாத்து வரும் ஆன்மீக ஸ்ரீ பூர்ண புஷ்பகல சமேத தடியார் உடையார் ஐயனார் ஆலய ஜீனத்தர் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இவங்க தம்பி 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 அடே தம்பி கத்தாமையா கத்தாம இங்க கேக்குது. சரி சரி சரி. இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ண மின்னல்களும் மரியாதைக்குரிய பழையனூர் உயர்திரு காவல்துறை சார்பு தலைமையிலும் மரியாதைக்குரிய செந்தட்டியந்தல் குரூப் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னிலையிலும் நடக்க இருக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற இதில் பங்கேற்க நடிகர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் சொல்லுது கிழமை எனது கிழமை சண்டை கிழமெல்லாம் தனக்குத்தானே வெட்டுமசுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா திருப்பூர் அருகாமையில் கீழே ராங்கியத்தை சேர்ந்த டி ஜெயபாண்டி மாமா அவர்களை விளங்க மேடையில் வேலன் வேடன் விருத்தனாக ஒருத்தர் கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக குயிலச்ச கோகிலவாணி உங்கள் நண்பர்களுக்கு அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்குரிய எனது பாசமிகு அன்பு சகோதரி பார்த்திபனூர் அருகாமையில் கள்ளிக்குடியை சேர்ந்த KS மல்லியாதேவி அவர்கள் இவரங்க மேடையில் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்கு வழி வசத்திற்கிடும் பாடல பாடி உங்களை விளக்கு வந்திருக்க மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாதகான பேரரசு தம்பி அடே 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 சத்தம் படாம இருக்கானே அந்த டான்ஸ் அம்மா வர சொல்லி அப்புறம் அதை பார்த்தே கடிக்க சொல்லுவேன். டான்ஸ்கார பிள்ளை சொல்றா எதுக்கு டான்ஸுக்கு அம்மா நீ போய் கடிப்போ. அது எனக்கு ஒப்பல, அதனாலதான் அங்கிட்டு சொல்றேன். வேலையை பாருங்க உங்களுக்கு. உங்க என்ன வேலை பொட்டி அமுக்குங்க சரிங்களா?
அடுக்கு மொழி வச்சு திருக்கடும் பாடலை பாடி உங்களை விளக்கு வந்திருக்க மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாடகான பேரரசு அன்பு மாமா எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினருமான கருவனூர் மாநகரை சேர்ந்த எஸ்பி கீதப்பிரிய மாமா அவர்கள் கான பிரியர் கழகப்பிரியர் நாடகத்தை கொண்டிருக்கிறார். எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கம் எழுதும் பக்காமலை இசை மேதை. இதெல்லாம் இந்த பெட்டி வைக்கிறதெல்லாம் ஊர் ஏமாத்துறதுக்கு தான். இந்த சாதாரண நினைத்தியா பெருங்கொண்ட பணக்காரரு என்ன உண்மை உண்மைதானே. எத்தனை ஏக்கர் பருத்தி ஓட்டுக்காரு எத்தனை ஏக்கர் கடலை ஓட்டுக்காரு எனக்கு தான் தெரியும். எத்தனை ஏக்கர் என்ன செய்ய மண்ணுக்குள்ள ஓட்டு பதிக்க போறாங்க சும்மா நீ வேற. காரு எத்தனை பைக்கு எத்தனை சும்மா அதெல்லாம் ஊரை ஏமாத்துறதுக்கு அப்படி வர்றது பெட்டியை தூக்கிட்டு. ஐயா ஐயா ஆமா உண்மையை சொல்றேன். ஆமா காரியாவட்டி அருகாமையில் மாந்தோப்பு மாநகரை சேர்ந்த எனது பாசமிகள் அன்பு வாத்தியார் அன்பு மாமா எஸ்பி செந்தில் முருகன் மாமா அவர்களுக்கு ஹார்மோனியம் அன்பின் பாட்டு. கார்த்திகை விளக்கு பெண்களுடன் இரு காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் இரு காவடி சுமக்கும் தொண்டருடன் தினம் கூட்டிடும் ஞான மலர்களுடன் உள்ளாய் முளைத்து தடுமாறும் கிடக்கும் நேரம் அருள் மனக்கும் முருகன் மலரணி நிலை கிடக்கும் நேரம் ஆடும் மயிலே என் மேனி அதன் அழகிய தோகை என் உள்ளம் ஆடும் மயிலே என் மேனி அதன் அழகிய தோகை என் உள்ளம் என்ற தோகையினால் கண்ணன் உறவு கண்டே நாகையினால் எனக்கும் இடம் அருமையான பாடல். அதற்கு அடுத்தபடியாக கோடியுலுக்குள்ள மிருதங்க சக்கரவர்த்தி பாசுகுரி அன்புமாமா நாங்கூரை சேர்ந்த ஓவி புஷ்பநாதன் அவர்கள் மிருதங்கம் அட்டோலக்.
அந்த தாளக்காரவெல்லாம் பாவம்யா. அரை மணி நேரம் அடிச்சாலும் பாவம் அடிச்சு தானே ஆகணும். எங்க சித்தப்பா ஏன் அங்கே நிக்கிறார் சொல்லு. ஏன் என்ன காரணம்? அவர் சைட் அடிச்சுக்கிட்டே அங்கே தாளம் போடுறாரு. யார? ரூபாவை. அதற்கு அடுத்தபடியாக பலபாத்தி புகழ் ஆளுநர் மாஸ்டர் பாசமிகிறது அன்பு மச்சான் சிரிப்பழகன். சிரிப்பழகன் உங்களுக்கு தாங்க. குச்சியடி கோவிந்தன் சிரிப்பழகன். குச்சி எடுத்தாத்தே அடிக்க முடியும். எத்தனை பேர் இப்ப எல்லா ஆள்றவண்டி எனக்கு பிடிக்கும். அதுல என் மச்சன் ஒரு வித்தியாசமான ஆளு. வாசிக்கும் பொழுது இப்ப மாமா வாச்சாரு வாசிக்கும் பொழுது அவர் வாழ்க்கையில அவர் தொழில் என்னவோ அதை மட்டும்தான். ஆனா இவர் வாய்ச்சாருன்னு வச்சுக்கிறேன். சில பேர் சொல்லுவா வாசிக்கும் பொழுது சிரிக்கப்படாது வாசிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் வாசிக்க முடியாது சிரிச்சுக்கிட்டே வாசிப்பாரு. கண்டிப்பா கண்டிப்பா உங்களை பார்த்தோன்னா மகாலட்சுமி வரும். சிலதுகளை பார்த்தா மகாலட்சுமி போயிரும். சிறந்த முறையில் எங்களுக்கு பலபாத்தி புகழ் ஆளுநர் மாஸ்டர் பாசமிகிறது அன்பு மச்சான் அரசகுலம் கண்டெடுத்த என்ன வாத்தியாரு ஆல்ரவுண்ட் மட்டும் இல்ல சமயத்துல மிருதங்கம் உட்காருவார். மிருதங்கம் வாசிப்பாரு. தெரியும் தெரியும். மிருதங்கம் மட்டும் இல்ல பெட்டியும் வாசிப்பாரு. ஆமா இன்னொன்னு வாசிக்கிறாரு. இப்ப என்ன சொல்றேன் சரி அது அப்புறம் அங்க உள்ள வந்து சொல்லுங்க. அதை இங்க சொல்ல வேணாம். டியூட்டி போடுது இல்ல. சிறந்த முறையில் ஆளுநர் மாஸ்டர் அரச குலத்தை சேர்ந்த எஸ்பி லட்சுமணன் அவர்கள் இங்க ஆளுநர் சமைப்பா
பக்கத்து ஊரா அடி நேத்த விட இன்னைக்கு கூட அடிக்கிறீங்களப்பு நல்லா வாய்ச்சாப்லையில அடே அப்பா உங்க வாசிப்பை தான் இங்க எடுத்தாச்சா கிளியரா சூப்பரா எடுத்தாச்சு ஆமா நம்ம எடுக்காம இருக்க அவர் பக்கம் எடுத்துட்டாப்ல ஆளு எடுத்துட்டாரு ஆளு வீடியோ எடுத்துட்டாப்ல இன்ஸ்டால போட்டு விடு அதான் views கிடைக்கும். முகம் தெரியாத அங்கிட்டு திரும்பிக்கிட்டு உட்காந்துட்டாரு ஆளு ஏய் இன்னி டான்ஸ் வரப்பல இருந்தாலும் ஆடுவாப்ல சரியா சரி ஆடட்டு மச்சான் சொல்லுங்க மச்சான் அவங்க என்ன பண்ணாலும் நம்மளுக்கு தொல்லை கொடுக்காம இருக்காங்க பாத்தீங்களா அதனால பிரச்சனையே இல்ல சந்தோஷமா எல்லாரும் சந்தோஷமா இருந்தா நம்மளுக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது என்னப்பா ஆமா என்ன சொன்னிப்ப சூப்பர் மச்சானா சிறந்த முறையில் இங்கு அருமையான எங்களுக்கு தாயினுடைய பாசுக்குரிய அன்புள்ளம் முல்லைக்குளத்தை சேர்ந்த அன்பு சித்தப்பா வி ஏ பரமசிவம் அப்பா அவர்கள் சீன் மற்றும் தாளம் என்ன பாம்பு வந்துச்சா அடே சாப்பிட வந்தல்ல அது வந்து வேனுக்கு பக்கத்துல பெரிய நட்டுவாக்கள் இப்படி தூக்கிக்கிட்டு நின்றுச்சுடா அடிக்க சொல்லிட்டு வந்து என்ன பண்ணான்னு தெரியல ஆள் பேர் நடந்து போற இடம் பாத்தியாரு பாதையில இங்க என்னடா தீயா வந்து வயக்காடுல மழை வேற பெஞ்சிருக்கு எல்லாம் வரத்தான் செய்யும் திடீர்னு பாம்பு ஊச்சி விட்ட கூட உள்ள வரலாம் அந்த ரூபா கிட்ட என்ன வேணாலும் வரலாம் தூங்குமா இன்னைக்கு பூரா சீயா வந்துருச்சா ரூபா தூங்கிறாத சிறந்த வரிகளுக்கு அருமையான ஒளிவலைமை பண்புள்ளம் அருமையான ஒளிவலைக்கு கொட்டமை பண்புள்ளம் ஸ்ரீ குணா ரேடியஸ் குணா